மணி சென்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2021ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நேயர்களே, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இனி வீடியோ பார்க்கலாம். மேஷராசி 2021ஆம் ஆண்டு மேஷராசியில் சனி பகவான் 10வது வீட்டில் அமர்ந்திருப்பார். இந்த ஆண்டின் நடுவிலிருந்து கடைசி வரை குரு பகவான் 11வது இடத்தில் அமர்ந்திருப்பார். நிழல் கிரகங்களான ராகு ராசியின் 2வது வீட்டிலும் கேது 8வது வீட்டிலும் அமர்ந்திருப்பார். சிவப்பு கிரகமான செவ்வாய் ஆண்டின் தொடக்கத்தில் சொந்த வீட்டிற்குள் நுழைகிறார். இது உங்களது லக்கின வீடாகும். இந்த ஆண்டு உங்கள் தொழில் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் உண்டாகும். அதே சமயம் பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியது வரும். பணியில் இருப்பவர்களுக்கு ஆரம்பத்தில் சாதகமாக இருக்காது. பணியில் இருப்பவர்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் இது. தொழில் செய்யும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக அமையும். பெற்றோர்களின் உடல்நலத்தில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு இந்த ஆண்டு பல கலவையான பலன்களை கொடுக்கும். ரிஷபராசி ரிஷபராசியில் இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் 9ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பார். இதனிடையே ராகு மற்றும் கேது 1வது மற்றும் 7வது வீட்டில் அமர்ந்திருப்பார். ஆண்டின் தொடக்கத்தில் சிவப்பு கிரகமான செவ்வாய் உங்களது ராசியின் 12வது வீட்டில் அமர்ந்திருப்பார். தொழில் செய்யும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். பணிபுரிவோருக்கு பதவி உயர்வு ஏற்படலாம். வியாபாரிகளுக்கு கடின உழைப்பின் காரணமாக நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடும். இருந்தாலும் பொருளாதார ரீதியாக பலன்கள் குறைவாகவே இருக்கும். பொருளாதார இழப்பு இந்த ஆண்டு ஏற்பட வாய்ப்பு இருந்தபோதும் இடையில் உங்களுக்கு செல்வம் வெவ்வேறு இடத்திலிருந்து கிடைக்கக்கூடும். மாணவர்கள் கடின உழைப்பை காட்ட வேண்டிய நேரம் இது. குடும்பத்தில் மகிழ்ச்சி குறைவாகவே காணப்படும். ஆனால் ஏதாவது மங்களகரமான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதன் மூலம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளால் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மிதுனராசி 2021ஆம் ஆண்டு தொடக்கத்தில் மிதுனராசியின் 10வது வீட்டின் அதிபதி குரு ஆண்டின் முதல் மாதத்தில் உங்கள் ராசியின் 8வது வீட்டில் இருக்கும். இதன் பின்பு பயிற்சியின் விளைவால் ராசியின் 9வது வீட்டில் பாதிப்புகளை ஏற்படுத்துவார். ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்களது 8வது வீட்டில் அமர்ந்திருப்பார். நிழல் கிரகங்களான கேது மற்றும் ராகு ராசியின் 6வது மற்றும் 2வது வீட்டில் அமர்ந்திருப்பார். இந்த ஆண்டு தொழிலில் பல ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடலாம். பணி செய்வோருக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இருக்காது. சிறிது காலம் காத்திருந்தால் பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரிகளுக்கு இது தொழில் செய்ய உகந்தமான காலம். உங்களுக்கு செல்வ இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஏமாற்றமானதாக இருக்கும். மாணவர்களின் கடின முயற்சி உழைப்புக்கு மட்டுமே பலன் கிடைக்கும். குடும்பத்தில் தகுந்த ஆதரவு கிடைக்கும். தம்பதியருக்கிடையே மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. கடகராசி கடகராசிக்கு செவ்வாய் கிரகம் இந்த ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசியின் 10வது வீட்டில் இருக்கும். அதன் பின்பு இதன் பெயர்ச்சியானது ராசியின் 11வது 12வது வீட்டில் இருக்கும். சனி பகவான் ஆண்டு முழுவதும் உங்கள் ராசியின் 7வது வீட்டில் இருந்து கொண்டு 4ஆம் வீட்டை பார்ப்பார். ராகுவும் கேதுவும் உங்கள் ராசியின் 5வது மற்றும் 3வது வீட்டில் இருப்பர். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சூரியன் மற்றும் புதன் ராசியின் 7வது வீட்டில் அமர்ந்து வெவ்வேறு விளைவுகளை ஏற்படுத்த இருக்கிறது. தொழிலில் வேகமாக செயல்பட வாய்ப்பு உண்டு. வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு முதலீடு செய்வதற்கான காலமாகும். பணியில் இருப்பவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகள் வந்தாலும் கடின உழைப்பால் அதிலிருந்து விடுபடுவீர்கள். குடும்ப வாழ்க்கையில் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கும். இதனால் உங்களுக்கு இன்னொரு குடும்பத்தின் ஆதரவும் கிடைக்கும். உங்களது முடிவின் விளைவாக குடும்பம் எதிராக காணப்படும். மாணவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கு புரிந்து செயல்படுவது நல்லது. சிம்மராசிக்கு நிழல் கிரகங்களான ராகு கேது இந்த ஆண்டு உங்கள் ராசியில் 6வது மற்றும் 4வது வீட்டில் அமர்ந்திருக்கும். ஆண்டு முழுவதும் சனி பகவான் 6வது வீட்டில் அமர்ந்திருப்பார். ஆண்டின் தொடக்கத்தில் சனி பகவான் குருவுடன் 6வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் புதிய விளைவுகள் ஏற்படக்கூடும். செவ்வாய் 9ஆம் வீட்டில் அதிர்ஷ்டத்தில் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் எதிரிகளிடம் கவனம் தேவை. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது செலவுகள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கடின உழைப்பு தேவை. வெளிநாட்டில் சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு சற்று ஏமாற்றமானதாக இருக்கும். சாதகமற்ற சூழல் குடும்பத்தில் நிலவுவதால் சண்டைகள் வரக்கூடும். திருமணமானவர்களுக்கு துணையின் ஆதரவு கிடைக்கும். தொழில் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவலை அதிகரிக்கக்கூடும். கன்னிராசி 2021ஆம் ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசியில் 5வது வீட்டில் அமர்கிறார். ஆண்டின் தொடக்கத்தில் செவ்வாய் உங்கள் ராசியின் 8வது வீட்டில் அமர்ந்து கொண்டு 9வது மற்றும் 10வது வீட்டில் விளைவை ஏற்படுத்தக்கூடும். ராகு மற்றும் கேது உங்கள் ராசியில் 9வது மற்றும் 3வது வீட்டில் அமர்ந்திருப்பர்.
குரு உங்கள் ராசியின் 5வது வீட்டிலிருந்து 6வது மற்றும் 7வது வீட்டில் பயிற்சி கொள்ளலாம். பணிபுரிபவர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படலாம். இடம் மாறுதல் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு உகந்தமான நேரம் இது. நிதி தொடர்பான சிக்கல்கள் வரலாம். இருந்தாலும் ராகுவின் பார்வை உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். பணம் சம்பாதிப்பதற்கான பல வாய்ப்புகள் தேடி வரும். மாணவர்கள் கடினமாக உழைக்க வேண்டிய காலம் இது. குடும்ப வாழ்க்கையில் சுமூகமில்லாத நிலை ஏற்பட வாய்ப்புள்ளது. குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. துலாம் ராசி. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களே, 2021ஆம் ஆண்டு உங்களுடைய ராசிக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் 4ஆம் வீட்டில் குரு, சனி, 2ஆம் வீட்டில் கேது, 8ஆம் வீட்டில் ராகு என முக்கிய கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. புத்தாண்டு தொடங்கியதிலிருந்தே உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இந்த ஆண்டு வீடு, மனை வாங்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செயல்படுவது நல்லது. சோகங்கள் அதிகம் இருந்த ஆண்டாக அமைந்துள்ளது. அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விருச்சிகம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களே, 2021ஆம் ஆண்டு உங்களுடைய ராசிக்கு கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் 3ஆம் வீட்டில் குரு, சனி, ராசிக்குள் கேது, 7ஆம் வீட்டில் ராகு என கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நிறைய ஆன்மீக பயணம் செய்யலாம். மன நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். உங்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கோவில் கும்பாபிஷேகம் உள்ளிட்ட தெய்வீக காரியங்களில் ஈடுபடுவீர்கள். பிரதோஷ காலங்களில் சிவபெருமானை சென்று வணங்கி வந்தால் நன்மை அதிகரிக்கும். தனுசு. குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களே, 2021ஆம் ஆண்டு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனியும் குருவும் சஞ்சரிக்கின்றன. ராசிக்கு 12ஆம் வீட்டில் கேது, 6ஆம் வீட்டில் ராகு என கிரகங்கள் சஞ்சாரம் உள்ளதால் ஜென்ம குரு, ஜென்ம சனி விலகிவிட்டது. திருமணம் சுபகாரியங்கள் நடைபெறும். புதிய வேலை கிடைக்கும். பண வருமானம் அமோகமாக இருக்கும். சிக்கனமாக செலவு செய்யவும், நேரத்திற்கு எந்த செயலையும் சரியாக செய்யவும். பிறக்கப் போகும் புத்தாண்டு உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கப் போகிறது. மகரம். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களே, 2021ஆம் ஆண்டு உங்களுடைய ராசிக்குள் குருவும் சனியும் சஞ்சரிக்கின்றன. ராசிக்கு லாபஸ்தானத்தில் கேதுவும் 5ஆம் வீட்டில் ராகுவும் சஞ்சரிக்கின்றன. இந்த புத்தாண்டில் உங்களுக்கு ஜென்ம ராசியில் கிரகங்கள் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ராசி அதிபதி ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். குரு, சனி பார்வையும் சாதகமாக உள்ளது. மன நிம்மதியாக நீங்கள் சனி பகவானை வணங்கி விளக்கேற்றுங்கள். கும்பம். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்ப ராசிக்காரர்களே, 2021ஆம் ஆண்டு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் குருவும் சனியும் சஞ்சரிக்கின்றனர். ராசிக்கு 10ஆம் வீட்டில் கேதுவும் 4ஆம் வீட்டில் ராகுவும் சஞ்சரிக்கின்றன. விரயஸ்தானத்தில் கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நிறைய வருமானமும் அதுபோல சுபவரிய செலவுகளும் ஏற்படும். வீடு, சொத்துக்கள் வாங்கலாம். வீட்டில் சுப காரியங்கள் அதிகம் நடைபெறும். நல்ல விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்யலாம். சிவாலயங்களுக்கு சனிக்கிழமை சென்று வழிபட்டு வந்தால் நல்லது நடக்கும். மீனம். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்காரர்களே, 2021ஆம் ஆண்டு உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குருவும் சனியும் சஞ்சரிக்கின்றன. ராசிக்கு 9ஆம் வீட்டில் கேதுவும் 3ஆம் வீட்டில் ராகுவும் சஞ்சரிக்கின்றன. கொரோனா காலத்திலும் கோடீஸ்வரன் ஆகும் யோகம் உங்களுக்கு கைகூடி வந்துள்ளது. செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கும். ஆயுள், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். லட்சுமி குபேர பூஜை செய்வது நல்லது. இந்த குறுந்தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.